ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. இன்னைக்கு ரொம்ப உயர்வான ஒரு புண்ணிய காலம், மகா சிவராத்திரி புண்ணிய காலம். வருஷம் மாசி மாதம் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் இந்த சிவராத்திரி வைபவம் சம்பவிக்கிறது. சிவராத்திரி அப்படின்னு சொன்னாலே சிவன் தான் பிரதானமான தேவதை. இந்த சிவனாகப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னால், உலகத்துக்கே தாயார் தோப்பனாராக விளங்கக்கூடியவர் தான் இந்த பரமேஸ்வரன். இவர் சுயம்புவா உற்பத்தியாகி இந்த சிவராத்திரி நன்னாளில் பக்தர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சுலபமான முறையில் அருள் பாலிக்கிறார். அதாவது உலகத்தில் எத்தனையோ விதமான தேவதைகள் இருந்தால் கூட சிவனை பூஜிக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபம். அதாவது எப்படின்னாக்கா, பொதுவாக மற்ற தேவதைகளுக்கெல்லாம் வைரமோ வைடூரியமோ அதெல்லாம் சாத்தினா தான் தேவதைகள் சந்துஷ்டி அடைவா. ஆனால் பரமேஸ்வரன் அப்படி இல்லை. காட்டில் இருக்கக்கூடிய பில்வ விருட்சத்தை அவருக்கு தலையில் போட்டாக்க சகல விதமான ஸ்ரேயஸும் அவருக்கு கிடைக்கிறது. அதாவது இந்த பில்வ விருட்சம் என்னத்தினால பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்திகரம் அப்படின்னு சொன்னால், அந்த பில்வ விருட்சத்தில் தான் பார்வதி தேவியாகப்பட்டவள் வசிக்கிறாள். அதனாலே அதனுடைய அந்த பில்வ விருட்சத்தினுடைய நிழல்லையே பரமேஸ்வரன் இருக்கிறதுனால அவருக்கு அந்த பார்வதி மேலே ஒரு அபரிமிதமான ஒரு பிரியம் ஏற்படுறது. ரொம்ப வருஷம் முன்னாடி கரூரில் முசுகுந்தன்னு சொல்லக்கூடிய ஒரு சக்கரவர்த்தி ஆண்டன் வந்தான். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ஆகப்பட்டவன் முன் ஜென்மால ஒரு குரங்காக இருந்திருக்கிறான். அதாவது முசு அப்படின்னா குரங்குன்னு அர்த்தம். அவன் காட்டில், அந்த குரங்காகப்பட்டது காட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, பொதுவாக குரங்கெல்லாம் மரத்து மேலே ஏறி சேஷ்டைகள்லாம் செய்யும். மரத்துக்கு மரம் தாவும், இந்த கிளைகளை பிடிச்சி இழுக்கும். அப்போது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய முன் ஜென்மல அந்த குரங்காக இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்னாக்க, அந்த குரங்காகப்பட்டது ஒரு மரக்கிளையில் நின்றுட்டு இந்த கிளையை ஆட்டிகிட்டே இருக்காது. பார்த்தா பில்வ விருட்சம். அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருக்கிறத கவனிக்கலை. அந்த சிவலிங்கத்து மேலே இந்த குரங்கு இந்த மரக்கிளையை ஆட்டியிருக்கக்கூடிய பில்வ விருட்சத்தினுடைய பில்வ இலைகள்லாம் பரமேஸ்வருடைய அந்த பாலலிங்கத்து மேலே விழுந்ததுனால பரமேஸ்வரன் பிரசன்னமாகி, உன்னை அடுத்த ஜென்மாவில் பெரிய ஒரு சக்கரவர்த்தியாக பிறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தெரியாமல் பரமேஸ்வருடைய தலையில் இந்த பில்லத்தை போட்டதுக்காகவே அவனுக்கு சக்கரவர்த்தி பதவி கிடச்சிது அப்படின்னு சொன்னால், இந்த சிவராத்திரி நன்னாளில் மனசார ஒரு தடவை ஸ்ரீருத்ரத்தை ஜபம் பண்ணி மனசார பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டோமே ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகலவிதமான வளங்களையும் பரமேஸ்வரன் அருள் பாலிக்கிறார். இந்த சிவராத்திரி நன்னாளில் தான் குபேரன் இழந்த செல்வத்தை அடையிறான். மகாவிஷ்ணுவுக்கு சீர்காழி பக்கத்தில் சட்டநாதர் க்ஷேத்திரத்தில் தான் அவருக்கு இன்றைய தினம் சுதர்சன சக்கரம் வழங்கப்பட்டது. அதே மாதிரி இத்தனை விதமான நிகழ்வாகப்பட்டது இந்த சிவராத்திரி வைபவத்தில் தான் நடந்திருக்கிறதுனால பரமேஸ்வரன் இன்றைய தினம் எல்லாருமா சேர்ந்து நம்ம வழிபட்டோமே ஆனால் லோகத்துக்கு சகலவிதமான க்ஷேமத்தையும் பரமேஸ்வரன் கொடுத்து அனுகிரகம் பண்ணுவார். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சிவராத்திரி மகிமை ரொம்ப வசதியாக சொல்லப்பட்டிருக்கு. நமஸ்காரம்.
அன்பே சிவம். அன்பார்ந்த ஐ விட்னஸ் டிவி நண்பர்களுக்கு வணக்கம். இன்று மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி உற்சவத்திலே இன்று அருள்மிகு காசி விஸ்வநாதர் உடனுரை காசி விசாலாட்சி அம்மை மேற்கு மாநிலத்தில் வீட்டிலிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் காசி விஸ்வநாதர் அருளாலே இன்று இங்கே நம் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறது. உழவார பணிமன்றத்தின் சார்பாக கடந்த 25-30 ஆண்டுகளாக இந்த சிவலிங்கங்களை வைத்து நாங்கள் வழிபடுகின்றோம். இப்போ நீங்கள் சிவலிங்கம்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, பல வகையான லிங்கங்களை பார்த்துருப்பீங்க. அதில் மிக முக்கியமானது அமர்நாத் பனிலிங்கம்னு சொல்லுவோம். அதுபோல் அதை நினச்சி தான் நாங்கள் இங்கே இந்த ஐஸ் லிங்கத்தை கொண்டு வந்து இங்கே செஞ்சுருக்கோம். இது எதுக்காக இந்த நாங்கள் கான்செப்ட் வச்சுருக்கோன்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பனி போல் இந்த மாதிரி கரைஞ்சி போகணும் அப்படின்றத கான்செப்ட் தான் இது முக்கியமாக முதல்ல வச்சுருந்தோம். அதுதான் மெயின் முக்கியம். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இந்த மாதிரி இந்த சிவலிங்கெல்லாம் செஞ்சுருக்கோம். விபூதி அப்படி என்று சொன்னாலே சிவன் தான். இப்போ பார்க்குறீங்கன்னா அம்பாள்னால என்ன விஷயம் அப்படின்னா குங்குமத்தால் இது சிவலிங்கம் பண்ணியிருக்கோம். அதற்கு அடுத்தபடியாக மஞ்சள் குங்குமம் விபூதின்றோம். அதனால் அந்த கான்செப்டை வச்சு லைனாக பண்ணியிருக்கோம். சந்தனம், இது நவதானியம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நவதானியத்தில் இந்த லிங்கம் புதுமையாக செஞ்சு பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது புஷ்பலிங்கம். பச்சை அப்படின்றது மரகத கல்லால் ஆனதுன்றாங்க. அதனால் இந்த மரகத லிங்கன்ற கான்செப்டாக நாங்கள் வச்சுருக்கோம். அர்த்தநாரீஸ்வரர் புஷ்பலிங்கம் காளகஸ்தி கான்செப்டில் காளகஸ்தி லிங்கம் வச்சுருக்கோம். ஏன்னா பழம் ஃபுல்லாக பழங்களாலேயே இந்த லிங்கத்தை உருவாக்கியிருக்கோம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே புஷ்பமே கலக்கல, எல்லாமே ஃப்ரூட்ஸ் தான். அதுக்கு அடுத்தது காய்கறி இதில் பண்ணியிருக்கோம். அந்த சிவன் சுமார் 15 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறார்கள். சிவன் நீங்கள் எல்லாமே இது வரைக்கும் லிங்கம் தான் பார்த்துருக்கீங்க. சிவனுடைய முழு உருவமாக இங்கே நீங்கள் இந்த தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சிவலிங்கம் ஒரு சொரூபமாக சும்மா 12 அடி உயரத்தில் இந்த சிவலிங்கத்தை கடந்த ஒரு 5-6 வருடங்களாக வைத்திருக்கிறோம்.